ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிற கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கோவக்காய் வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இதில் ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் நமக்கு இதில் அயன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. விட்டமின் சி நமக்கு இதில் கிடைக்கிது. அதுக்கப்புறம் இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்பவே சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது. டெய்லியும் இல்லை வீக்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் இதை நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நமக்கு ஃபைபர் கண்டென்ட் இதில் அதிகமாக நமக்கு கிடைக்கிது. வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே சிறந்த ஒரு ரெமெடியாக இருக்கும். கோவக்காய் ஃப்ரை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிட்டோம். ஆயில் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூடவே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்து, கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கோவக்காவை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கணும். அந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கி வரும்போது அதனோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே டைப்பில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அந்த எண்ணெயிலே அது நல்லா ஃப்ரை ஆகும்போதே நம்ம அதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து, உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் இது ஆட் பண்ணக்கூடாது. எண்ணெயிலே ஃப்ரை ஆகும்போது இது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ லைட்டாக நம்ம சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். சில்லி பவுடர் சேர்த்து நல்லா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே இது ஃப்ரை ஆகும்போது எங்களோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரசம் ரைஸ்க்கெலாம் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ லாஸ்ட்டாக அது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம வேர்க்கடலை நம்ம கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்தோம். அதை லாஸ்ட்டாக நம்ம தூவி அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம இறக்கிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ ரொம்பவே டேஸ்டியான கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.